2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து, அதனால் பலன் தரும் ராசிகள் குறித்தும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். ஜனவரி 2026 முக்கிய கிரக மாற்றங்கள். பிறக்க இருக்கும் புத்தாண்டு ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் 5 பெரிய கிரகங்கள் தங்களது ராசியை மாற்றுகின்றன. பல கிரகங்களின் அணிவகுப்பு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு மாறுகிறது. ஜனவரி 13, 2026 சுக்கிரன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்குள் நுழைகிறார். ஜனவரி 14, 2026 சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் நுழைகிறார். ஜனவரி 16, 2026 செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச ராசியான மகரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி 17, 2026 புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் நுழைகிறார். ஜனவரி 26, 2026 நெப்டியூன் மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய தயாராக இருப்பார். மகர ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற 4 கிரகங்கள் பயிற்சியாக இருப்பது சில ராசிகளுக்கு பொற்காலத்தை வழங்க இருக்கிறது. அந்த ராசிகள் குறித்து இங்கு முழுமையாக பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்குள் வருகிறார். இதன் காரணமாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பணியிடத்தில் அதிகாரமும் மதிப்பும் உயரும். செவ்வாய் பெயர்ச்சியால் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். இரண்டாவதாக மிதுன ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனங்கள் செலுத்தி வெற்றிகளை காண்பார்கள். பொன் பொருள் வசதிகள் அனைத்தும் அதிகரிக்கும். மூன்றாவதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் நடக்கும் 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் சிறப்பான பலன்களை அளிக்கும். சூரியன் 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் எதிரிகள் தோல்வியை சந்திப்பார்கள். கடன் சுமைகள் குறையும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும். நான்காவதாக தனுசு ராசி ஜனவரி மாத சுப பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கிரகங்கள் உங்கள் ராசியில் இருந்து விலகி 2ஆம் வீட்டிற்கு செல்வதால் பேச்சில் நிதானமும் வெற்றியும் கிடைக்கும். திடீர் பணவரமும் தொழிலில் எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். ஐந்தாவதாக மகர ராசியின் முதல் வீட்டில் கிரகங்களின் சேர்க்கை நடப்பதால் மகர ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான வெற்றிகளை பெறுவார்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் கைகூடும். திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். கடந்த சில காலமாக இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி தெளிவான பாதை பிறக்கும்.